Greetings to one and all in Jesus' name. எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். After Adam and Eve ate the fruit of the knowledge of good and evil, since then mankind has been left with choices to choose good or to choose evil. ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசித்த பின் மனிதர்களுக்கு நன்மை தீமை தேர்ந்தெடுக்கும்படி தேவன் சுய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து விட்டார். So God brought out the people of Israel from Egypt, took them through the Red Sea and planted the first church in the wilderness. தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து செங்கடல் மூலமாக அதை பிரித்து அவர்களை வனாந்திரத்திற்கு கொண்டு வந்து அங்கு தனது முதலாவது சபையை அவர் நியமித்தார். So God gave the people of Israel here in the church laws, that which is holy, which they have to hold on to and avoid doing things that are unholy. இந்த மக்களுக்கு வனாந்திரத்தில் இருக்கும் இந்த மக்களுக்கு அவர் ஒரு சில கட்டளைகளை நியாயப்பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுத்து பரிசுத்தத்திற்கு ஏற்றவைகளை அவர்கள் கைக்கொள்ள வேண்டும் என்றும் பரிசுத்தமில்லாத காரியங்களை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று அங்கு கூறுகிறார். So here we find the church being instituted as against the world. So you have the church and you have the world. And the church is the society with God and the world is the society without God. இங்கு சபை உலகத்திற்கு எதிராக உருவாக்கப்படுகிறது. சபையானது தேவனோடு இருக்கும்படியாக அமைக்கப்படுகிறது. உலகமோ தேவன் அற்ற ஒரு உலகமாக இருக்கிறது. And the members of the church are called to keep themselves holy, whereas the world can live the way they want and they are unholy. இந்த சபையின் அங்கத்தினராய் இருக்கிறவர்கள் தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிறவர்களோ எப்படி வேணுமென்றாலும் அவர்கள் வாழ்ந்து கொள்ளலாம். So there are righteous people in the church who do what is right before God. இந்த சபையில் நீதியுள்ள அங்கத்தினர் தான் இருக்கின்றனர். அவர்கள் தேவனுக்கு ஏற்றவைகளை செய்கிறவர்கள். And the world today, as we see, it's absolute lawlessness. There's nothing righteous. It's all about unrighteousness. நாம் இக்காலத்தில் பார்க்கும் உலகமானது ஒரு அநீதியுள்ள ஒரு உலகமாக காணப்படுகிறது. And the people in the church are meant to obey God. சபையில் இருக்கும் அங்கத்தினர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்க வேண்டும். They obey his commandments and follow his word. அவருடைய வார்த்தையை பின்பற்றி அவருடைய நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிகிறவர்களாக இருக்க வேண்டும். People outside of the church, the world, they don't care about the word of God and they hardly respect God. வெளியே இருக்கும் மக்கள், உலகத்தில் இருக்கும் மக்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கைக்கொள்ளாமல் தேவனுக்கு எந்தவித கனமும் செலுத்துவதில்லை. So these are the basic differences when we talk about church and the world. சபையை குறித்தும் உலகத்தை குறித்தும் பேசும் பொழுது இவைதான் அந்த இரண்டுக்கும் இருக்கும் வித்தியாசங்களாகும். So when God's people came to Canaan, God said, destroy all the nations that are around Canaan, which means his zeal for holiness. God was wanting to make the people of Israel holy, and he did not want them to learn anything from all the nations that lived around them. இஸ்ரவேல் மக்களாகிய தேவனுடைய மக்கள் அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதன் நிமித்தமாக அவர்களை சுற்றி இருக்கும் எல்லா தேசத்தாரையும் இனத்தாரையும் தேவன் அவர் சாகடிக்க சொன்னார். ஏனெனில் அவர்கள் அந்த உலகத்தில் அந்த தேசங்களில் இருக்கும் அசுத்தமான காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள கூடாது என்பதன் நிமித்தமே. So that's why God helped Joshua to defeat 31 kings around, and all of them were taken as spoils, but God wanted to preserve Israel holy and teach the whole world through Israel what is holiness. ஆகவேதான் யோசுவாவின் தலைமையில் 31 ராஜாக்களை அவர்கள் வென்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த தேசத்தை எல்லாவற்றையும் அழித்துவிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் முழு உலகத்திற்கும் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாக அவர்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே தேவனுக்கு பிரியமாயிருந்தது. So when you say Israel is holy, it means they were separated from the world and they kept themselves clean, pure.
இஸ்ரவேல் மக்கள் பரிசுத்தமானவர்கள் என்று நாம் கூறும் பொழுது அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, தங்களை பரிசுத்தமாக அவர்கள் காத்து கொண்டவர்கள். So as they were going from one nation to another, conquering it, they come to a place called Moab. அவர்கள் ஒவ்வொரு தேசமாக கைப்பற்றி கொண்டு கடைசியில் மோவாப் என்ற தேசத்துக்கு வந்தார்கள். And there the king of Moab, his name is Balak, and he is now little worried because how could a nation defeat Egypt or escape from Egypt? And he realized that the God of Israel was so strong and he wanted to do something to the people of Israel. மோவாப் தேசத்து ராஜா எப்படி இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியோடு ஒரு கலக்கத்தோடு கூட இந்த இஸ்ரவேல் மக்களை தான் எப்படி கைக்கொள்ளுவது, அவர்களை எப்படி கைப்பற்றுவது என்று அவர் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். He realized though they were a small nation, they became a very powerful nation. So this man tries to use witchcraft. He goes to a man called Balaam, who is a seer, and asks Balaam to curse Israel. இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு பலத்த ஜாதியாய் இருந்தபடியால் அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதன் நிமித்தமாக அவர் அந்த மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி அவர்களை கைப்பற்றலாம் என்று எண்ணி ஞான திருஷ்டிகனாகிய பிலேயாமிடத்தில் பாலாக் ராஜா செல்லுகிறான். So Balaam, when he goes to curse Israel, we find that God reverses it. பிலேயாம் ஒவ்வொரு முறை சபிக்கும் பொழுதும் தேவன் அதை மாற்றி அமைப்பதை நாம் காணலாம். So he gives two reasons why he's not able to do witchcraft against God's people. இஸ்ரவேலுக்கு எதிராக எந்த ஒரு மந்திர தந்திரத்தையும் செய்ய முடியவில்லை என்பதற்கு அவன் இரண்டு காரணங்களை கூறுகிறான். First we see Numbers 23 verse 9. முதலாவதாக என்னாகமம் 23:9 வசனம். So he says, from the top of the crags I see him, from the hills I behold him. Behold, a people dwelling alone and not counting itself among the nations. He's complaining that the people of Israel are not mixing or not mingling with all the other nations, and they were separate. And remember, holy means to be separated for God. கண்மலையில் உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரிசுத்தமா ஜாதியாய் இருந்தபடியால் அவர்கள் தனியே அவர்கள் வாசமாய் இருந்தார்கள் என்று வசனம் கூறுகிறது. So Balaam is saying witchcraft doesn't work against people who have God with them. So that's why he says in number 23, which we often quote, but we normally quote out of context, right? So number 23 applies to a group of people, right, who are with God, and you can't do witchcraft on them. தேவனோடு கூட இருக்கும் மக்களுக்கு, இந்த மக்கள் தேவனோடு கூட இருந்தபடியால் அவர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு மந்திரமும் இல்லை என்ற அந்த என்னாகமம் 23:23 வசனத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். Seems to be saying that no weapon seems to be working against God's people. And second point is, they are not mingling with the other nations. Only if you mingle, you can do something to them. இஸ்ரவேலுக்கு எதிராக எந்த ஒரு மந்திரமும் வாய்க்காதே போகும் என்று அது மட்டுமல்ல, இரண்டாவது காரணமாக அவர்கள் எவரோடும் சேருவதில்லை, கலப்பதில்லை என்றுதான் கூறுகிறார். So now I think we understand what is the real meaning of holiness. We don't mix with the traditions of the world. We don't mix with all the communities and do what they do and still call ourselves Christians, because our God is separate. He is holy and we are also separated. ஆகவே பரிசுத்தம் என்றால் என்ன என்று நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். மற்ற சமுதாயத்தோடோ மற்ற மக்களோடு அவர்களுடைய பாரம்பரியத்தை நாம் பின்பற்றி அந்த கலாச்சாரங்களில் நாம் மூழ்கி விடாமல் தனித்திருப்பதே பரிசுத்தமாகும். So Balaam actually tells Balak that he can't do anything through witchcraft on God's people, but he tells him you can make the people of Israel sin so that God would be angry on them.
இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக எந்த ஒரு மந்திரமுமோ அல்லது சபிக்க முடியாது. ஆனால் ஒரு காரியம் செய்வதன் நிமித்தம் இஸ்ரவேல் மக்களை பாவத்துக்குள் உட்பட செய்து தேவனுக்கு எதிராக தேவ கோபாக்கினையே அவர்கள் மேல் வைக்கலாம் என்று அவன் ஒரு ஆலோசனை கூறுகிறான். So in other words, he's saying, make the women that is in Moab, send them to the men of Israel. Let them mingle. Then we can do something about it. Now you see, when you mingle with all the things that's happening in the world, sometimes we try to get an answer from all these traditions. We don't get anything. God only becomes angry with us. மோவாபிய ஸ்திரீகளை, பெண்மணிகளை அவர்களிடத்தில் அனுப்பிவிட்டால் அவர்கள் விபச்சாரம் செய்து தேவனுக்கு எதிராக தேவ கோபாக்கினையை அவர்கள் மூட்டலாம் என்று பிலேயாம் பாலாக்குக்கு ஒரு ஆலோசனை கொடுத்ததன் நிமித்தம் அந்த காரியம் நடந்தது. அதே போல் நாமும் அநேக மக்களோடு கலந்து தேவனுக்கு தகாத இடங்களுக்கு நாம் செல்லும் பொழுது தேவ கோபாக்கினைக்குள்ளாகிறோம். So now we see the church that is represented by Israel there is actually mingling with all the nations, and they too become unholy. So you have a concept of what the church is meant to be, but how it actually gets mixed with the world. ஆகவே பரிசுத்தமாக தெரிந்தெடுக்கப்பட்ட சபையாகிய இஸ்ரவேல் மக்கள் மற்றவர்களோடு கூட கலந்து அங்க பரிசுத்தமற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்று பரிசுத்த சபை என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். So when the people of Israel, they regrouped again, that is, I'm talking about the return from Babylon, God raises a man called Ezra, and through Ezra, see what God is doing. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலிருந்து மீண்டும் திரும்பி வந்த பிறகு எஸ்ரா என்ற ஒரு மனிதனை தேவன் எழுப்புகிறார். அந்த மனிதனின் மூலம் தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாம் காணலாம். You see Ezra working here as the scribe, and how he's preaching to the people that had mixed with all the other nations, right? And he's telling them, you now separate. He is asking the women, or he's asking the men to leave the women of Moab. வேத பாரகராகிய எஸ்ரா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர்கள் எல்லோரோடும் கலந்து விட்டார்கள் என்பதன் நிமித்தமாக அந்த அந்நிய ஸ்திரீகளை விட்டுவிடுங்கள் என்று மக்களுக்கு அவர் ஒரு கட்டளையிடுகிறார். Ezra represents the church. He represents God's side, and word goes out of his mouth. All the people of the world at that time, that is, I'm talking about the people of Israel, which represents the world, they repent and they do what Ezra is saying. You're mingled with the other nations. Now we all separate yourselves. Even there, they leave the women and then come to God. இங்கு எஸ்ரா தேவனுக்கேற்ற ஒரு சபையாக கருதப்படுகிறான். அந்த இஸ்ரவேல் மக்களோ உலகமாக கருதப்படுகிறார்கள். இந்த எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு அறிக்கையிட்ட பொழுது உலகத்தில் இருந்த அத்தனை இஸ்ரவேல் மக்களும் மனம் திரும்பி தங்களை எல்லா அசுத்தத்திலிருந்தும் பிரித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். And you know that the God of Israel, the God of the world, never changes even till this day. He wants Christians to be a separated lot, a group that's going to be called the bride for Jesus, the bridegroom. So Christians got to be very careful when we mix with others. தேவன் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றும் அவர் மாறவில்லை. அவருடைய ஜனமாகிய அவருடைய மக்கள் ஒரு பரிசுத்த ஜாதியாக அவருடைய மனவாட்டியாக இருக்கவே அவர் விரும்புகிறார். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Every time when worldly things enter the church, there is tragedy. உலக பிரகாரமான காரியங்கள் சபைக்குள் வரும் பொழுது அங்கு அனாவசியமான தேவையில்லாத சம்பவங்கள் நிகழ்கிறது. Today the church is taking all those methods from the world to make the church grow. சபையை விருத்தி அடைய செய்வதற்காக உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் சபைக்குள் கொண்டு வருகிறார்கள். So there's no question of separation. The church and the world is now all mixed together.
இப்பொழுது உலகமும் சபையும் ஒன்றிணைந்து விட்டது. ஆகவே அங்கு பிரித்தெடுக்கப்படுதல் இல்லை. So I want to teach you something about the seeker sensitive movement which started 30 years ago. 30 வருடங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட சீக்கர் சென்சிட்டிவ் மூவ்மென்ட் என்ற அமைப்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். How did the more of the world keep entering the churches? உலகத்தில் நடக்கும் காரியங்கள் எல்லாம் எப்படி சபைக்குள் வந்தது என்பதை நாம் காண போகிறோம். So we'll go to a man called Bill Hybels, who's the pastor of a church in Chicago, the Willow Creek Church. வில்லோ கிரீக் என்ற இடத்தில் சிகாகோவில் இருக்கும் ஒரு சபையின் போதகராக பில் ஹைபிள் இருந்தார். So he called out all these members and asked them to do a survey with a questionnaire, going from house to house and asking people why they don't come to church. இவர் தன்னுடைய சபை அங்கத்தினர் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு ஒரு நிறைய கேள்விகளை கொடுத்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நீங்கள் ஏன் சபை வருவதில்லை என்று அவர்களை விசாரிப்பதற்காக ஒரு கணக்கெடுப்புக்காக அவர்களை அனுப்பினார். So in other words, I can put it like this also: what if we do as a church, you will all come regularly? நீங்கள் வாரம் வாரம் சபைக்கு வர வேண்டும் என்பதற்காக சபையாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்தார். Let's go with what they wanted. ஆகவே இந்த மக்கள் எதை விரும்பினார்கள், எதை அவர்களுக்கு அவசியமானது தேவைப்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம். The first complaint about the church, the traditional churches, the mainline churches, and what was going on, the first complaint, they said the music is very boring. It's not like the music of the world. உலகத்தில் இருக்கிற இசைகள் போல சபைகளில் இசைகள் இருப்பதில்லை, அவைகளை கேட்டு நாம் சலித்து விட்டோம், போர் அடித்து விட்டது என்று கூறினார்கள். And also to sing songs in a funereal pace, the old rugged cross and when I survey the wondrous cross, the people did not like that. They said we want modern music. பாரம்பரிய பாட்டுகள் எல்லாம் எங்களுக்கு போர் அடித்து விட்டது, அவ்வளவு மெதுவாக எங்களால் பாட முடியவில்லை, உலகத்தில் இருக்கிற இசைகள் எங்களுக்கு வேண்டும் என்று கூறினார். Contemporary music, modern music with the rhythms of the world and with all the drums beating, and I'm not, this is not something I'm imagining. This is what happened 30 years ago. So we find the churches are changing themselves with the motive how to get all the people in. மக்கள் அனைவரையும் எப்படி சபைக்குள் கொண்டு வருவது என்பதற்காக இந்த கான்டெம்பரரி இசை, தற்காலிகமான இசை மாற்றப்பட்டது. அங்கு ட்ரம்ஸ் அடிப்பதும் பயங்கர சத்தத்தோடு கூட ஆரவாரம் பண்ணுவதும் காணப்படுகிறது. They wanted the lights to flash and make it exciting, then we will come. We need to get the feel we are being entertained in a concert. ஒரு கான்சர்ட்டில் எப்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறார்களோ அப்படியே சபைகளும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். And then they said that the truth that is being preached is very hard hitting, and if it can be watered down to make it more palatable to those coming in, right, and then we will all like it, but the truth is too hard. சத்தியம் மிகவும் கடினமாக பிரசங்கிக்கப்படுகிறது, அப்படி பிரசங்கிக்கப்படாமல் அவைகளை இதமாக மென்மையாக கூறும் பொழுது அதை உட்கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு லகுவாக இருக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். Then next, the third thing they said, we want the services to be livelier. மூன்றாவதாக எல்லா சபையும் உற்சாகத்துடன் காணப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். There are a lot of interesting things should be happening than just getting up and sitting down and kneeling down. Get it more exciting. எழுந்து நின்று அமர்ந்து முட்டி போடுவது, அதை தவிர ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான காரியங்கள் சபைகளில் நிகழ வேண்டும் என்று கூறினார்கள். And the church service is very long. It would be good if it's just for 1 hour. சபை அந்த சர்வீஸ் மிகவும் இழுத்து கொண்டே போகிறது, அது 1 மணி நேரத்திற்குள் முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று. And above all things, make sure that the message is not preached for more than 20 minutes. பிரசங்கம் 20 நிமிடத்திற்கு மேல் இருக்க கூடாது என்று பாருங்கள் என்று. So this is what the people of the world wanted from a church. ஒரு சபையில் இருந்து
உலகத்து மக்கள் இதைத்தான் எதிர்பார்த்தார்கள். This is what the modern church and the mega church, that's how the word mega church came in, with lots and lots of people gathering around, not for holiness, but to enjoy the service. காலத்தில் இருக்கும் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. பெரிய பெரிய சபைகள் இப்படிதான் நடந்தன. அவர்கள் பரிசுத்தத்திற்காக அங்கு வரவில்லை, தங்களை உற்சாகப்படுத்த கொள்வதற்காக தான் அவர்கள் சபைக்கு வருகிறார்கள். We are talking about gathering of believers and not making of disciples. ஆகவே இங்கு சீஷர்களை உருவாக்குவது அல்ல, விசுவாசிகளை சேர்ப்பதே முக்கியமாயிற்று. Thousands and thousands are waiting today inside the buildings called churches, waiting for the second coming of the Lord. Who are they? They are believers, not disciples. ஆயிரம் ஆயிரம் மக்கள் சபைக்குள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் சீஷர்கள் அல்ல, விசுவாசிகளே. Truth takes a beating finally. ஆகவே இங்கு சத்தியம் அப்படி நின்று போய் விடுகிறது. So where are disciples today? ஆகவே இன்று சீஷர்கள் எங்கே இருக்கிறார்கள்? It takes a long time to make them. Jesus said, go therefore and make disciples. உலகம் எங்கும் சென்று சீஷர்களை உருவாக்குங்கள் என்றுதான் இயேசு கிறிஸ்து He கூறினார். never said, bring all the unbelievers and make them believe. அவிசுவாசிகளை சபைக்குள் கொண்டு வந்து அவர்களை விசுவாசிகள் ஆக்குங்கள் என்று தேவன் கூறவில்லை. Let me give you some titles of the messages that need to be preached. I mean, which they want to be preached or want to hear. இப்படிப்பட்ட தலைப்புகள் நிறைந்த பிரசங்கங்கள் அவர்கள் கேட்க விரும்புகிறார்கள் என்ற அந்த பிரசங்கத்தின் தலைப்புகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன். So because I have done a proper research into the articles of John MacArthur, Dan Norsini, Armstrong, all these people who have researched on this topic, and I'm preaching to you tonight. அநேக போதகர்கள் இதை ஆராய்ந்திருக்கிறார்கள், அதெல்லாம் படித்துவிட்டு தான் நான் உங்களுக்கு கூறுகிறேன். The subject or the topic for the sermon must be like this: how can I have a happier marriage? இப்படி நான் ஒரு சந்தோஷமான நிறைவான ஒரு திருமண வாழ்க்கையை எடுக்க முடியும். People will come. அப்படி என்றால் மக்கள் They வருவார்கள். will definitely come. அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள். Don't talk about heaven and hell. பரலோகத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் பேச வேண்டாம். 7 steps to make it big in life. உலகத்தில் பெரிய ஒரு காரியத்தை வாழ்க்கையில பெருசா சாதிக்கிறதுக்கு 7 steps. Right? How to find a job you really like. உங்களுக்கு பிடித்த வேலையை எப்படி கண்டுபிடிப்பது? How to handle your finances better. உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி நல்லபடியாக அதை கையாளுவது? 12 steps to success. வெற்றிகரமான வாழ்க்கைக்கு 12 வழிகள். So this is how the church is getting ready today for the second coming of the Lord. தேவனுடைய இரண்டாவது வருகைக்காக இப்படிதான் சபை ஆயத்தமாகிறது. Now you know why the lockdown came. எதற்காக இந்த லாக்டவுன் வந்தது என்று நீங்கள் அறிவீர்களா? So there are better chances for people repenting and setting their life right at home than going to a church. வீட்டிலிருந்து மனம் திரும்பி தேவன் வருகைக்கு ஆயத்தம் படுவது வீட்டிலேயே செய்யலாம், இப்படிப்பட்ட சபைகளுக்கு செல்வதை விட. So I want to just give you 2 Bible verses and close. 2 வேத வசனங்களை உங்களுக்கு கொடுத்து விட்டு நான் முடித்து So விடுகிறேன். that these verses will continue to speak to you and make you believe in what I have preached. இந்த வசனங்கள் உங்களிடத்தில் தொடர்ந்து பேசி நான் கூறியது உண்மை என்று நீங்கள் நம்புவதற்காக. So let's go to James chapter 4 verse 4. யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை படிப்போம். So who is he calling unfaithful creatures? He's calling the people of the church, not the world. யாரை விபச்சாரரே விபசாரிகளே என்று அவர் கூப்பிடுகிறார்? சபையின் மக்களே தான். Do you not know that the friendship with the world is enmity with God? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? Therefore whoever wishes to be a friend of the world makes himself an enemy of God. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். Now can you understand what the seeker sensitive movement has done to
all the churches throughout the globe, to most of the mega churches இந்த throughout the globe. உலகத்தில் இருக்கும் எல்லா பெரிய சபைகளிலும் இந்த சீக்கர் சென்சிட்டிவ் மூவ்மெண்ட் என்ற அமைப்பு செய்ததை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். They made sure that the world got into the church. உலகம் சபைக்குள் வருவதற்கு அவர்கள் வழிவகுத்தார்கள். And once they were unbelievers, and now they claim to be believers. Forget the word disciple. முதலில் அவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தார்கள். சபைக்கு வந்த பின் அவர்கள் விசுவாசிகளாக மாறிவிட்டார்கள். ஆனால் சீஷத்துவம் அங்கு காணப்படவில்லை. So 1 John chapter 2 verse 15 to 17. 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை. So this is the second verse I want to present to you. உங்களுக்கு கொடுக்கப்படும் 2வது வசனம் இதுதான். Do not love the world or the things in the world. If anyone loves the world, love for the Father is not in him. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. For all that is in the world, the lust of the flesh and the lust of the eyes and the pride of life is not of the Father, but is of the world. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். So lust of the eyes, the things that we see, கண்களின் இச்சை நாம் பார்க்கும் ஒவ்வொன்றும், in films, படங்களில் பார்ப்பது, the lust of the flesh. மாம்சத்தின் So all இச்சை, that is now inside the church. இவை அனைத்தும் சபைக்குள் இருக்கிறது. And verse number 17. 17வது வசனம். And the world passes away and the lust of it, but he who does the will of God abides forever. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். Sometime back I remember talking to you about the 7 churches in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தில் இருக்கும் 7 சபைகளை குறித்து நான் பேசி இருக்கிறேன். You can see the church ages or the decline in the churches where it finally comes down to the Laodicean church. அந்த சபைகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி கொண்டு வந்திருந்ததை நாம் பார்த்தோம். கடைசியில் லவுதிகேயா சபை எப்படிப்பட்டது என்றும் நாம் பார்த்தோம். So the 7th church is the Laodicean church, which means a lukewarm church. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும் லவோதிகேயா சபைதான் கடைசி சபையாக இருந்தது. The world and the church mixed together. உலகமும் சபையும் இணைந்து கலந்து காணப்படுகிறது. The hot and the cold mixed together to be called lukewarm. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இரண்டும் கலந்து காணப்படுகிறது. So let's be careful. Let not our churches draw away from the second coming of our God. நம்முடைய சபையானது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையில் இருந்து பிரிந்து போக வேண்டாம். It is supposed to bring all the people together so that they caught up with the Lord. But today, as I said, we find the world and the church mixed together. எல்லோரும் ஒருங்கிணைந்து தேவன் வரும் பொழுது அந்த ரகசிய வருகையில் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுதோ சபையும் உலகமும் கலந்து இருக்கிறது. Even the great king David could make a mistake. So let us be careful about God's word and check out everything that we do, whether it comes as part of the church, as something that is of the world, holy or unholy. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ராஜாவாகிய அந்த தாவீதே ஒரு தவறை செய்தான். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து தேவனுக்கு ஏற்றவைகளை செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக நாம் செயல்பட வேண்டும். Let's make sure that there is no world in our lives. நம்முடைய வாழ்க்கையில் உலகம் உள்ளே புகாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Let's resist the world, flesh and Satan. ஆகவே சாத்தானையும் இந்த உலகத்தையும் மாம்சத்தின் இச்சைகளையும் நாம் ஒதுக்க வேண்டும். Only then we can be holy. அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாய் காணப்பட முடியும். And God is coming for a holy and a pure bride. கரைதிரையற்ற ஒரு மணவாட்டிக்காக தான் தேவன் வருகிறார். Let the world in us be removed every day, that by the time Jesus comes again,
we will be just the church, that is the bride of Christ, without the world. ஒவ்வொரு நாளும் நமக்குள் இருக்கும் உலகத்தை நாம் வெறுத்து வெளியே தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு அருமையான ஒரு மனவாட்டியான ஒரு சபையாக நாம் காணப்படுவோம். May the Holy Spirit guide you. பரிசுத்த ஆவியானவரே உங்களை வழி நடத்துவாராக. Prepare you for the second coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு அவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். We've got to do many things to make sure we are caught up in the rapture. ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டும். We need to swim against the tide, against the world. இந்த உலகத்திற்கு எதிராக போராடி நாம் நீச்சலிட வேண்டும். That is the way God has kept for us. அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கும் வழியாகும்.